எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸும் சரி, நம்ம கோழி வளர்ப்பும் சரி, நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, கோழி அடையும் நேரம். அதாவது சாயந்தரம் கோழி அடையும் இல்லையா, அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. அதுக்கு முன்னாடி என்னதான் நம்ம யோசிச்சு வீடியோ போட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு ஐடியாஸ் இருக்கு இல்லையா, இந்த வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும், இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும், இதை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்டில் போடுங்க. எனக்குமே அடுத்த டாபிக் என்ன கொடுக்கலான்னு யோசித்து போடுறத விட யாராவது ஏதாவது கேட்டிங்கன்னா அதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விரும்புகிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே போனால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா இதே போட்டுட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இதுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் கோழியை உற்று நோக்கி நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா. காலையில் திறந்து விடும்போது கண்டிப்பாக பார்க்குறோம். நோய் அதை எப்படின்னு கண்டுபிடிக்கிறது, ஏதாவது நோய் எதாவது எஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது காலையில் நேரம் தீவனம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கவனிப்போம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கோழியை திறந்து விடும்போது சூட்டிக்காக வெளியே போதா, செட்டை விட்டு வெளியே போதா அப்படிங்கிறத நல்லா கவனமாகவே பார்த்துக்கோங்க. இதுதான் காலை நேரம். இது இன்றைக்கி மாலை நேரம் எதுக்காக கொண்டு வந்திருக்கோன்னா, நம்ம எங்கேயோ வெளியே போயிடும், ஒழுங்காக காலையில் ஃபுல்லாக தீவனம் கொடுக்கல, அதை கண்டிப்பாக சாயந்தரம் அடைய நேரம் மெயினாக தீவனம் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறதான். மேலே செட்டு போட்டுட்ருக்காங்க, இன்னும் வேலை முடியல. அதாவது எதுக்காக செட்டு போடுறேன்னா, வீடு கொஞ்சம் ஒழுகுது, தட்டோடு போடலான்னு பார்த்தோம், பழைய வீடு ஆயிடுச்சு. சரி, மேலே செட்டப்பை நம்ம பிரித்து கோழிகளுக்கு செட்டப் பண்ணலாம். கீழே ரொம்ப இதாக இருக்குது, மேலே ப்ளூடிங்கு, வீட்டுக்குள்ளே அடை வைக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே என்னென்ன வீட்டுக்குள்ளே பண்ணுறோமோ அது போக ஒரு 3 மாதம் ஒரு 2 மாதம் வரைக்கும் செட்டப்பை மேலேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் மேலே செட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த வேலை முடியலை. லைட்டாக அவங்கள எங்கள் வீட்டிலே பார்க்குறதுனால லைட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது அந்த வேலையை முடித்த பிறகு தான் வீடு கொஞ்சம் வெள்ளை அடித்து எல்லா வேலையும் பார்க்கணும். நீங்கள் நினைக்கல எதுக்கு வீடு இப்படி இருக்குன்னு கூட. கொஞ்சம் நீங்கள் அது என்ன சொல்கிறது, பங்கு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொதுவுலேயே இருந்ததுங்க. நமக்குன்னு இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நினச்சாலும் நம்ம வேலை பார்த்தாலும் புண்ணியம் இல்லைங்கிற மாதிரி தான் ரொம்ப இதாக தான் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து வேறு ஏதாவது வீடு கட்டலாமாங்கிற யோசனையிலையும் இருக்கும், இல்லை இடமே மாறி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலையும் இருக்குங்க. கொஞ்சம் லேண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், விவசாய நிலங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்கே பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, தென்காசி பக்கம் வாசுதேவன் நல்ல புளியங்குடி சொல்லுவாங்களே, அந்த ஏரியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே அமையலைங்க. ஏன் அந்த ஏரியா டாபிக், அந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொன்னோன்னா, தம்பி எல்எல்பி படிக்க சேர்த்துருக்கோம் வாசுதேவன் நல்லூர் காலேஜில், தங்கப்பழம் காலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே சேர்த்தாச்சு. அதனால் அந்த ஏரியாவை சுற்று வட்டாரத்தில் பார்க்கலாங்கிற ஒரு பிளானு. கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி அங்கிட்டு நிறைய பார்த்தோம். இதுலையே 10 இடம் கூட பார்த்துருப்போம். குறைஞ்ச பட்ஜெட்டில் பார்க்குறனால அமைய மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் விவசாய இடம் பார்க்கணும், விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். இந்த விவசாயம் சொல்கிறத விட விவசாயம் சார்ந்த தொழிலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. அதனால் எப்படியாவது ஒரு ஏக்கர் இடமாவது வாங்கி கொஞ்சம் நல்லா அது பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஏன் இந்த இடம் செட் ஆகலேன்னு கேட்டால், இது பைபாஸ் மேலே இருக்குங்க. நாளைக்கு என்ன பண்ணினாலும், விவசாய ரீதியாக என்ன பண்ணாலும், நாளைக்கு தொழில் ரீதியாக அந்த மாதிரி தான் செட் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். இது போக பக்கத்தில் வீடு வாசல் அதிகமாக வந்ததுனால நம்ம ஓரளவுக்கு மேலே கோழி வளர்த்தாலும் வெளியே போயிடும், அவங்க பக்கத்தில் போயிடும், நாளைக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் வளர்க்குற மாதிரி இருக்குது இந்த இதில். இன்றைக்கி வேறு டாபிக் கொடுத்துட்டு என்னோடய டாப்பிக்கே சொல்லிகிட்டு இருக்கேன், சாரிங்க. வாங்க, இது என்ன சொன்னோன்னா, நம்ம எங்கேயோ வெளியே போயிடும், நம்ம சத்துள்ள தீவனம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கோழி அடையிற நேரம் நான் மெயினாக கொடுத்துருவேங்க. எப்படின்னு கேளுங்க, அது கிண்டி மேய்ற கிடம் இருக்கும் இல்லையா, அது கிண்டி மேய்ஞ்சிரும், படுத்துக்கும், தூங்கும், என்னமோ செய்யும் பகல் ஃபுல்லாக. ஆனால் சாயந்தரம் சாப்பிடாமல் படுக்காது கோழி, ரொம்ப சுற்றி வருங்க. 4 மணி 5 மணிக்கு பார்த்தா சரியாக தீவனம் எடுக்கலைன்னா அன்றைக்கி சுற்றி வரும். நான் தீவனம் எடுக்கலை அப்படிங்கிறது தாண்டி இன்னொரு விஷயம் கண்டிப்பாக பண்ணிடுவேங்க. சாயந்தரம் கோழி தீவனம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லா கோழிகளுக்குமே கொஞ்சம் கொடுத்துருவேன். ஏன்னு கேளுங்க, நைட்டு ஃபுல்லாகவே இது பட்னியாக தான் இருக்கும். காலையிலையும் இந்த மிச்ச தீவனங்கள் இருந்தால் சாப்பிடும். அதாவது இந்த சாயந்தரம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, இந்த தீவனங்களை செட்டுக்குள்ளே தூக்கி வச்சுருவேன். காலையில் திறந்து விட்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த தீவனத்தை சாப்பிட்டுட்டு உள்ளே படுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம திறந்து விடும்போது சரியாக வரும். இதுக்காக அந்த பிளானை நான் தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கேன். சத்துள்ள ஃபுட்டு நம்ம கண்ணு முன்னாடி கொடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு என்னன்னு போட்டுட்டு போகாது. பகலில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுங்காக சாப்பிடாம கோழி கிண்டி கிளறி போட்டு போயிருக்கோம். காக்கா, குருவி,
எது அணில் அப்படின்னு சொல்லி பல விதமான இதுகள்லாம் சாப்பிடும். இந்த மாதிரி சாயந்தரம் நம்ம உற்று நோக்கி பக்கத்தில் நின்று கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்தில் நம்ம அடையிற டைமும் நம்ம கையோடு அடைச்சிட்டு போயிடலாம். ஏன் கையோடு நின்று அடைக்கணும், அது தன்னால் போகாதுன்னு சொன்னால் போகாதான்னு கேட்டால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்க. அது நான் என்னென்னு விரிவாக சொல்லிக்கிட்டே வர்றேன். கோழியோட இயல்பு என்னென்னா, பறவை இனம் தானே, மரத்தில் தான் அடையிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுங்க. ஆசைப்படும். இருந்தாலும் நம்ம பழக்கத்துக்கு ரீதியாக நம்ம செட்டுக்குள்ளே அடைச்சிட்டோன்னா அது வந்து கண்டிப்பாக செட்டுக்குள்ளே தான் வரும். ஆனால் இதையும் மீறி ஒரு ஆனால் என்ன ஆகும்னா, அந்த பெரிய கோழிகள் இருக்கு இல்லையா, அது என்ன செய்யும்னா கொஞ்சம் கொத்தி கொத்தி அந்த சின்ன குஞ்சுகளை வெளியே அனுப்பும். அதுபோக சின்ன கோழி குஞ்சுகளுக்குமே சண்டை வரும். அந்த வெடை சைஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று கொத்தி கொடுங்க. எப்படின்னா, சேவல் இருக்கு இல்லையா, ஒரு வெடை சைஸ்ட்டால் நம்மளை மீறி அது உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி அதுகளுக்குள்ளே ஒன்று கொட்டிக்கணும். இவன் ஏறக்கு ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதோட நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கவும், நான் வீடியோ தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான். திருப்பி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறான். எதுக்குன்னு கேட்டால், மேலே ஒரு கழுத்தறுத்தா சேவல் எப்போவுமே மேலே தான் அடையும். அதை குடுமா நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கி எடுக்கிறான். ஆக்சுவலாக அந்த கழுத்தறுத்தாங்கோழி வீடியோஸில் தெரியவே தெரியாது. அவன் ஆசை ஏன் கெடுப்பானு சொல்லி கையில் செல்லை கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். பார்த்தீங்களா, எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் அவன் வீடியோ எடுத்து நான் எடுத்ததை போடணும் அப்படின்னு சொல்லிட்டான் தம்பி. சின்ன வாளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். வீடியோஸு இந்த லைவ் போடுறது எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இதனால தான் என்ன செய்வாங்கன்னா, கோழி பண்ணையில் வந்து நம்ம அடைக்கிற இடத்துல வந்து கம்பு இதுகளெல்லாம் கட்டி விட்டோன்னா, குச்சிகள்லாம் கட்டி விட்டோன்னா அந்த கோழிகள் வந்து அந்த கோழி மேலே ஏறி உட்காந்துக்கோங்க. இதை தவிர்க்கணுன்னா அந்த முறையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். கண்டிப்பாக அடையும் போது நம்ம நின்று அடைச்சோன்னா வெளியே போய் அடையிறத நம்ம தவிர்த்துக்கலாங்க. இந்த கூண்டு ஞாபகம் இருக்குங்களா, நம்ம செட்டுக்குள்ளே இந்த கூண்டு வச்சுருந்தோம். இந்த கூண்டு செட்டப் எல்லாமே மாடியில் பிரித்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அந்த கூண்டை பாதுகாக்கிறக்காகவும் அந்த கூண்டில் குஞ்சு வளர்க்குறக்காகவும் தான் மெயினாக செட்டப் பண்ணுறது. 17,000 ரூபாய்க்கு கூண்டு வாங்கினோங்க. ஆனால் நல்லாவே எனக்கு 2-3 பேட்ச் நல்லாவே வந்துச்சு. கோழி தண்ணி வைக்கிறதுக்கும் நல்லாவே வைக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் வசதியாகவே இருந்துச்சு. வேலை ரொம்ப கம்மியாகவே இருக்குங்க. எதுவுமே கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் தான் இருந்துச்சு. நம்ம நேரங்காலமாக என்னமோ அந்த செட்டப்பும் ஒன்றுமே செட் ஆகலை. கீழே மேலே இதை செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இதுக்கு மேலே ரொம்ப கட்டாயப்படுத்தி சீக்கிரம் போடுங்கன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்னோடய பிளானும் கிடையாது, அவங்களோட பிளான் தான். அதனால் அவங்களே பண்ணட்டும். நானும் ரிஸ்க் எடுக்கலை. சீக்கிரம் சொல்லி ரிஸ்க் எடுக்கலை. எல்லாமே பொருள் வாங்கி வச்சுருக்காங்க. கடையும் ஆக்சுவலாக திறக்கவே முடியல, 2-3 நாளாக முடியல. வீடியோஸு ஷார்ட்ஸ் எதுவுமே கொஞ்சம் ஓடலை. அதுவும் கொஞ்சம் மனசுக்குள்ளே கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி பார்க்கலாம், மானிட்டேஷன் ஆன பிறகு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், இப்படி மானிட்டேஷன் ஆகும் பணம் வரும் அப்படின்லாம் நம்ம நினைக்காத ஒன்று தான். அதையும் தாண்டி இன்றைக்கி வழிகாட்டியாக ஒரு இது இருக்கேன்னா அதுக்கு வந்து உண்மையிலே நீங்கள் தான் காரணம். இதை வந்து இந்த அளவுக்கு நம்ம சாதித்த நம்மளால் ஏன் இன்னும் நம்மளால் இன்னும் சாதிக்க முடியாது? கோழியில் வருமானம் ப்ளஸ் யூடியூப்லேயும் வருமானம் வந்தால் கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு சொல்லி அதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுறேங்க. இன்றைக்கி வீடியோ மேலேருந்து எடுக்கிறனால எனக்கே தென்னை மரம்லாம் பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த ஒரு 4-5 தென்னை மரத்தால் தான் கோழி எல்லாம் கொஞ்சம் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்குதுங்க. எல்லாமே ஒரு சந்தோஷமான ஃபீலிங்லேயே நம்ம வேலை பார்த்தோம்னா நமக்கு சந்தோஷத்தை தாங்க கொடுக்கும். என்னடா இது வருமானமும் ஒன்றும் வரல, நம்ம இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறோமே அப்படின்னு. யூடியூப்புன்னு கிடையாது, நம்ம வேலையுமே நம்ம கோழி வருமானத்தையுமே சொல்கிறேன். வருமானமே வரல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. இதெல்லாம் நினைக்காதீங்க. சைடு பிஸ்னஸாகவே எல்லோரும் எடுத்து செஞ்சுட்டு அப்புறம் மெயின் பிஸ்னஸாக கொண்டு வாங்க. இது லேடிஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்ஸ் நல்லா வேலை பார்க்கும்போது இது நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வருமானம் பார்க்கணும்னு சொல்லி இதில் வரும்போது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஜென்ஸ் வரும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தொழிலை விட்டுட்டு இதில் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வருமானம் வரும், லேட்டாக தான் வரும். 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டால் தான் இதில் வருமானம் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து இது பண்ண முடியும். அப்போ வந்து குடும்பம், குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாருமே இது ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்ப இறுக்கமாக்குனாங்கன்னா, ஐயோயோ நம்மளும் தெரியாமல் வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு நினப்புக்கெலாம் வர தோணிரும். என்னையும் எடுத்துக்கோங்க, உனக்கு வந்து டெய்லரிங் தெரியும், நீ எதுக்கு இதில் வந்து ஃபுல்லாக மைண்டு இது பண்ணுற அப்படின்னு சொல்லி ஃபேமிலியாக இருக்கட்டும் வெளியே இருக்கலாங்கட்டும் எல்லாருமே சொல்லும்போது நம்மளையும் தாண்டி ஒரு மனப்பான்மை நமக்கே தோணுது, அப்பப்போ தோணுது. ஆனால் அதையும் மீறி கண்டிப்பாக கோழி வருமானமும் யூடியூப் வருமானமும் ஒரு கட்டத்தில் ஸ்ட்ராங்காக நான் பண்ணிட்டேன், அப்படி நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டணும் ஒரு வைராக்கியம் என்னையும் மீறி எனக்கு
எனக்கு இருக்குதுங்க. அதை கண்டிப்பாக சாதிப்பேங்க. அதுலேருந்து நான் வெளியே வரமாட்டேன். ஏன்னா ஃபுல்லாக நம்ம குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம உடல் உழைப்பிலே வாழ்ந்தாச்சுங்க. நான்லாம் வந்து 14 வயசுலேருந்து வேலை பார்த்துருக்கேன். இன்றைக்கி எனக்கு வந்து 44 வயசு ஆச்சு. உடல் உழைப்பு மட்டுமே நம்பி வந்து நம்மளால் இனி வாழ முடியாது. மனசு ரீதியாக எனக்கு ரொம்ப வந்து ப்ரெஷர் அதிகமாக. கோழி மட்டும் இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்குலாம் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து யார்கிட்டையும் போய் நம்ம வந்து மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்லி ஒரு ஆறுதலை தேடுறதை விட இந்த மாதிரி கோழி ஆடு மாடு யாது எது பிடிக்குதோ அந்த இதுகளோட நம்ம இது பண்ணும்போது நம்ம மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுதுங்க. நமக்கு பிடிச்ச தொழிலை செஞ்ச ஒரு திருப்தி இருக்குது. என்ன இதில் வருமானம் வரல, அவ்வளோதான். வருமானம் வந்தப்பறம் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல இவ்வளோ வருதில்ல அவ்வளோ வருதில்லன்னு கேட்குறக்கு ரெடியாக வேணால் ஆளுக இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளை வந்து இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்கிறவங்க இதை செய் இதை பண்ணி இவ்வளோ வருமானம் வரும்னு யாருமே நம்ம தூண்டுதல் பண்ண மாட்டாங்க. அதனால தான் யூடியூப் வாலியாக இப்படி ஒரு நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம வந்து அது ஒரு குடுப்பனே சொல்லலாம். நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூட வேணாங்க. மனசால நினச்சாலே அந்த இது போதும். ஏன் டாப்பிக்கில் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னா, நம்மளை விரும்பி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட மனநிலை எல்லாமே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. புலம்பல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம்னா என்னடா இது புலம்பிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிருவீங்க. புலம்பல் கிடையாதுங்க, இது வந்து வைராக்கியம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் எத்தனை பேர் என்னை மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. வைராக்கியத்துக்கு வாழ்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. சிறு வயசுலேருந்தே எங்கள் அப்பா கொடுத்த எனக்கு தன்னம்பிக்கை இன்றைக்கி எனக்கு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அது வந்து யாரெல்லாம் பின்தங்கி போகிறீங்க அப்படிங்கிறத விட்டுட்டு என்னால் முடியும் அப்படின்னு உள்ள ஒரு மனசு தைரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை. இதுக்கு நானே உதாரணம். ஏன்னா என்னால் நினைக்கலாம் சொல்லி இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, நீங்கள் அப்படி என்ன தான் சாதிச்சிட்டிங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். நான் சாதித்ததெல்லாம் நிறையாங்க, கஷ்டமும் நிறையா பட்டிருக்கேங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா என்னோடய உழைப்பு மட்டும்தான் சொல்லலாம். என்னோடய உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தனால தான் நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு லேடியாக இருந்து ஓரளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் அதாங்க. இதை தாங்க எல்லோரும் மெயின் பண்ணி சொல்கிறேன். நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கை வேணுங்க. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் இருந்தால் போதும், வீட்டில் எந்திரிச்சு வந்துடலாம்.